இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோத்திச்சூர் லட்டு. இது சூப்பர் ஸ்வீட் ரெசிபி. கடைகளில் கிடைக்கக்கூடிய மோத்திச்சூர் லட்டு எப்படி வீட்டில் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது லட்டு செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி அளவுலாம் கிடையாது, நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக உடனே ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் கூடாது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கிறேன். இதே மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போது நான் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷனல் தான், கடைகளில் கிடைக்கக்கூடிய லட்டில் ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆட் பண்ணிக்காதீங்க. பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நான் இதில் தான் பூந்தி பொரிக்க போகிறேன். பூந்தி மாதிரி இல்லைங்க, இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கணும், அதனால தான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஸ்ட்ரெயினர்வாங்கல்ல, அதுதான் இது. உங்கள்கிட்ட டீ வடிகட்டுறது இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஜல்லி கரண்டிலே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் பூந்தி பொரிக்கிறதுக்கு. நல்லா ஹை ஃப்ளேமாக ஆகட்டும். இப்போ ப்ரிப்பேர் பண்ண பேட்டரை ஊற்றிட்டு நல்லா ஆட்டி விடுங்க. அப்போ தான் பூந்தி மாதிரி வரும், இல்லைன்னா அப்படியே ஒரே இடத்துல நின்றுடும். ஊற்றினோன்னா ஆட்டுங்க. ஊற்றினோன்னா ஹை ஃப்ளேமில் வைங்க, அப்புறம் மீடியம் ஃப்ளேம் ஆக்கிக்கோங்க. 30 to 40 செகண்டில் எடுத்துருங்க, ஏன்னா அப்புறம் காரா பூந்தி ஆகிடும். பூந்தி ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சுன்னா மொறு மொறுன்னு இருக்கும், அதனால் ஒரு 30-40 செகண்ட் போதும். இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி பூந்தி மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி குத்தி விடுங்க. ஏதாச்சும் பெருசாக துகள்கள் இருந்தால் இந்த மாதிரி குத்தி விடுங்க, ஏன்னா பிடிக்கும் போது அப்புறம் கஷ்டமாயிடும். கையில் கூட பிசைஞ்சு இது பண்ணிக்கலாம். நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இப்போ சக்கரை பாகு பண்ணிக்கலாம். 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் வாட்டர் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 கம்பி பதம். சக்கரை போட்டதும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஏன்னா கீழே அடி பிடிச்சிக்கும். இப்போ நான் இதில் ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இந்த நொறையாக வந்துடுச்சு, கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இப்படி கூட பார்க்கலாம். கரண்டியை எடுத்துகிட்டு இப்படி ஊற்றி பாருங்கள், மெதுவாக விழணும். அது கூட ஒரு டிப் தான். கையில் எடுத்து பார்க்கும்போது சூடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இப்படி பாருங்கள், ஸ்லோவாக விழுந்ததுன்னா 1 ஸ்டிங் வந்துடுச்சுன்னு அர்த்தம், 1 கம்பி பதம். இப்போது பொரிச்சு வச்ச பூந்தி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை, ஏன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு கலரி விடுங்க. இப்போ இன்னும் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலரிக்கோங்க. அந்த சக்கரை பாக்கில் நல்லா ஊறணும். ஏதாவது கட்டிகள் இருந்தால் குத்தி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குல்ல, அப்படிலாம் கிடையாது. ஒரு 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாயிடும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வறுத்துடாதீங்க, கருப்பாயிடும், அப்புறம் தீஞ்சிடும். கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கணும், அப்போ தான் லட்டில் நல்லா தெரியும். இப்போ நான் இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவே போதும். கடைகளில் பார்த்தீங்கன்னா நெய்யிலே பொரிப்பாங்க பூந்தியை, அந்த மாதிரி வீட்டில் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணாலும் லட்டு சூப்பராக தான் வரும். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி ஆயிடுச்சுன்னு பயப்படாதீங்க, 30 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு. இப்போ கையில் நெய் தடவிட்டு உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களோட விருப்பம் தான் சைஸ்லாம். நான் கொஞ்சம் குட்டியாகவே பிடிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ நான் ஒவ்வொன்றா பிடிச்சி டிஸ்பிளேயில் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டிச்சூர் லட்டு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை விநாயகர் சதுர்த்திக்கு ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.